everyone. இன்னைக்கு நம்ம யூனிட் 14 லாங் ஆன்சர்ல 4th கொஸ்டின். Differentiate between systole and diastole. Explain the conduction of heartbeat. ஸோ இதில் இவங்க 2 கொஸ்டின் கேட்குறாங்க. என்னன்னா systole and diastoleோட டிஃப்ரென்சியேஷன், அப்புறம் ஹார்ட் எப்படி பீட் ஆகுது அப்படின்னு இதில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. ஸோ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ சிஸ்டோல் டைஸ்டோல், ஓகேவா, இதோட டிஃப்ரென்ஸ் தானே பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பலூன் இருக்குது, ஓகேவா, அந்த பலூனில் ஏர் இருக்குது. இப்போ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த ஏர் வந்து வெளியே போகிற மாதிரி இருக்குமா. ஸோ அதே வந்து நம்ம அகெயின் அதை பண்ணாமல் விட்டுட்டோன்னா ஏர் உள்ளே வர மாதிரி இருக்குமா. ஸோ இதை வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹார்ட்டில் இந்த மசில்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும் ஹார்ட்டில். ஸோ கான்ட்ராக்ட் ஆகுறப்போ அங்கே இருக்கிற அந்த பிளட்டோட ஃப்ளோ எப்படி அதிகமாக அது வெளியே போகும், ஓகேவா. அப்போது இந்த வெளியே போகிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சிஸ்டோல்னு சொல்கிறோம். இப்போது மசில்ஸ் வந்து இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ இது மசில் ரிலாக்ஸ் ஆகுறப்போ என்ன ஆகும்னா அகெயின் அந்த போன் பிளட் வந்து ஃப்ளோ வந்து உள்ளே வரும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நடக்கும். இதுக்கு பேர் இந்த மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகுறப்போ அந்த பிளட் உள்ளே வருதா, இதுதான் வந்து நம்ம டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. இப்போ இந்த இது வந்து அந்த பிளட் ஃப்ளோ வந்து வெளியே போச்சா, ஸோ இதோட ப்ரெஷர் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமாக இருக்கிறனால அந்த ப்ரெஷரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சிஸ்டோலிக் ப்ரெஷர், ஓகேவா. அதே மாதிரி இப்போ இந்த சைட் பார்த்தோம்னா அது அந்த அகெயின் வந்து உள்ளே வந்துச்சு அந்த பிளட் ஃப்ளோ. ஸோ இது வந்து ஒரு நார்மலாக இருக்கிறனால இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷரை தான் நம்ம இதில் சிஸ்டோலிக் ப்ரெஷர், டைஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த டியூரேஷன் எவ்வளோ எடுத்துக்கும்னு கேட்டிங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் 0.3 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கும். ஆனால் டைஸ்டோலில் 0.4 செகண்ட்ஸ் எடுத்துக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த ஹார்ட் வந்து எப்படி பீட் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் இதுக்கு ஒரு இமேஜ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இதுதான் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். ஸோ அந்த ஹார்ட் எப்படி பீட் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எல்லோ கலர் லைன் இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு எல்லோ லைன் தான் வந்து இது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், அதாவது மெசேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த மெசேஜ் ஹார்ட்குள்ள எப்படி டிராவல் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஏ நோட், இந்த எஸ்ஏ நோடை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்னா இந்த முதல்ல ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து இந்த எஸ்ஏ நோட்ல ஸ்டார்ட் ஆகுது. இது ரைட் ஆர்ட்ரியம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இது இங்கே ரைட் ஆர்ட்ரியம்ல தான் இருக்கா. ஸோ இது ரைட் ஆர்ட்ரியம்ல இருக்கும். இதுதான் ஹார்ட் பீட்டை வந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சிக்னல் மாதிரி இங்கேருந்து ஹார்ட் பீட் ஆரம்பிங்கன்னா இந்த ரைட் ஆர்ட்ரியம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஆரம்பிக்கும். அதனால தான் இதை ஃபேஸ் மேக்கர் ஆஃப் தி ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஓகேவா. இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸ் மேக்கர் ஆஃப் தி ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அகெயின் அடுத்தது என்னன்னா இந்த ஏட்ரியா. ஸோ இந்த ஏட்ரியா கான்ட்ராக்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மெசேஜ் வந்து ரைட் ஆர்ட்ரியம்ல இருந்துச்சா, இப்போ இந்த ரைட் ஆர்ட்ரியம் லெஃப்ட் ஆர்ட்ரியம் இப்படி இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது ஸ்ப்ரெட் ஆகுறப்ப என்ன ஆகும்னா இந்த 2 ஆர்ட்ரியாவும் ஒரு கான்ட்ராக்ட் வரும். ஸோ இந்த 2 ஆர்ட்ரியாக்குள்ளேயும் ஒரு கான்டாக்ட் இருக்கா, இங்கே பாருங்க இந்த எல்லோ கலர் லைன். ஸோ இது 2 ஆர்ட்ரியாவும் இதுக்குள்ள கான்டாக்ட்ல வந்துருச்சு. அப்போ கான்டாக்ட் ஆகி இருக்கிறனால இப்போ இந்த பிளட் வந்து கீழே வென்ட்ரிக்கலுக்கு போகும், ஓகேவா. இப்போ கீழே வென்ட்ரிக்கல் இருக்கு. ஸோ அந்த வென்ட்ரிக்கலுக்கு இந்த பிளட் வந்து போகுது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஏவி நோட். இந்த ஏவி நோடை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. இப்போ ஏவி நோட், ஓகேவா. ஸோ இந்த ஏவி நோடுன்றது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. ஏன் அப்படி சொல்றேன்னா இது நடக்கிறப்போ கொஞ்சம் டிலே ஆகும். எதுக்காக டிலே ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏட்ரியால பிளட் வந்து வென்ட்ரிக்கலுக்கு அனுப்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வென்ட்ரிக்கலுக்கு கான்ட்ராக்ட் ஆகணும்ல. ஸோ அந்த கேப்புக்காக இதில் வந்து ஒரு டிலே நடக்கும். ஸோ இந்த ஏவினோட தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. இந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து செக் நோட்,
ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பண்டில் ஆஃப் ஹிஸ். இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ்ல என்ன நடக்கும்னா, அந்த மெசேஜ் பண்டில் ஆஃப் ஹிஸ் வழியா, இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ் வழியா இப்படி போகிட்டு கீழ போகிரும். இந்த மாரி கீழ ஒரு கர்வ் வருதா? இந்த மாரி கீழ போகிரும். இது மூலியமா இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸ தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, மெயின் எலக்ட்ரிக்கல் பாத்வே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு எலக்ட்ரிக்கல் பாத்வே இந்த இது நடக்கிறதுக்கே. ஓகேவா? அதனால இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸ வந்து நம்ம ஒரு மெயின் எலக்ட்ரிக்கல் பாத்வே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இது இப்படி கீழ வருதா? கீழ வரைக்கும் போகும். அண்ட் தென் 5த் இந்த புர்ச்சிங்கி ஃபைபர் இருக்கா? இந்த புர்ச்சிங்கி ஃபைபர் எதுக்குன்னா, இந்த மெசேஜ் புர்ச்சிங்கி ஃபைபர் வழியா வென்ட்ரிக்கல் மசில்ஸ். இந்த வென்ட்ரிக்கல் மசில்ஸ்ல ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிரும். இப்போ வென்ட்ரிக்கல் மசில்ஸ் ஃபுல்லா இந்த இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சா? இப்ப ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் அண்ட் தென் இந்த 6த்துக்கு வரும். வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட். இந்த வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட்ஸ்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த மெசேஜ் ஃபுல்லா பரவிட்டு வென்ட்ரிகல்ஸ்ல கான்ட்ராக்ட் ஆகும். அதனால இந்த பிளட் லங்ஸுக்கும் பாடிக்கும், அதாவது லங்ஸ் அண்ட் பாடி இது 2த்துக்குமே ஃபுல்லா வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சுரும். எப்போனா இந்த வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் நடக்கிறப்போ தான். இதனால தான் இந்த ப்ராசஸ் இப்படி தான் நமக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ஆகுது. ஹார்ட் வந்து பீட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு குயிக் ரீகால். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? சிஸ்டோல், டயஸ்டோல். சிஸ்டோல், டயஸ்டோலோட டிஃபரன்ஸ் என்னன்னா, அங்க மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுறப்போ அந்த ஹார்ட் வந்து ஸ்குவீஸ் ஆகும். அப்போ வந்து அதுல இருக்கிற பிளட் ஃப்ளோ வந்து வெளிய போகும். நம்ம அததான் வந்து சிஸ்டோல்னு சொல்லுவோம். ஸோ அந்த போற ஸ்பீட் வந்து அதிகமா இருக்கும். பிரஷர் அங்க அதிகமா இருக்கும். அத சிஸ்டோலிக் பிரஷர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் தென் இங்க பார்த்தோம்னா, அந்த மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகுறப்போ கம்பேரிட்டிவ்லி இது இருக்கிறனால இந்த பிரஷர வந்து நம்ப உள்ள வருமா அகைன், அப்போ இத வந்து டயஸ்டாலிக் பிரஷர் அப்படின்னு சொல்றோம். இது நடக்க 0.3 செகண்ட்ஸ் நடக்கும். இந்த டயஸ்டால பொறுத்தவரைக்கும் 0.4 செகண்ட்ஸ் நடக்கும் அப்படின்ட்டாங்க. அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது. அந்த ஹார்ட் வந்து எப்படி பீட் ஆகுது? அதாவது கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் கேட்டிருந்தாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஏ நோட். ஓகேவா? சினோயட்ரியல் நோட் வந்து இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் மேக்கர் ஆஃப் தி ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, ஃபர்ஸ்ட் இங்க தான் வந்து நமக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் இங்க தான் சிக்னல் வரும். ஃபர்ஸ்ட் ஹார்ட் வந்து பீட் ஆகலாம் அப்படின்ட்டு ரைட் ஆட்ரியம்ல. இது ரைட் ஆட்ரியம்ல தான் நடக்கும். அதனால தான் இந்த எஸ்ஏனோட நான் இங்க பாயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ட் ஆகுறனால இந்த ரைட் ஆட்ரியம்க்கும், லெஃப்ட் ஆட்ரியம்க்கும் 2த்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ அங்க ஏட்ரியா 2ம் கான்ட்ராக்ட் ஆகிரும். அண்ட் தென் ஏவி நோட். இந்த ஏவி நோடுன்றது வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. இதுதான் வந்து அங்கருந்து அனுப்புனத வந்து இப்போ வந்து நமக்கு மேல, அதாவது சொல்லப்போனா வென்ட்ரிக்கல்ல அனுப்பி முடிச்சுட்டு, வென்ட்ரிகல்ஸ கான்ட்ராக்ட் ஆக வந்துச்சா, அதனால தான் இத வந்து நம்ம ஏபி நோட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பண்டில் ஆஃப் ஹிஸ். இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, இத தான் வந்து மெயின் எலக்ட்ரிக்கல் பாத்வே அப்படின்னு நம்ம சொன்னோமா. இது மெயின் எலக்ட்ரிக்கல் பாத்வேவா இருக்கிறனால, இந்த வழியா இது ஃபுல்லா கீழ வரைக்கும் அனுப்புது அப்படின்னோம். அண்ட் தென் புர்ச்சிங்கி ஃபைபர். இந்த புர்ச்சிங்கி ஃபைபர் வழியா வென்ட்ரிகுலர் மசில்ஸ் முழுவதுமா வென்ட்ரிகுலர் மசில்ஸ் ஃபுல்லாவே வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிரும். அண்ட் தென் கடைசியில வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட்ல இந்த மெசேஜ் போய் எல்லா வென்ட்ரிக்கல்லயும் கான்ட்ராக்ட் ஆகிரும். அதனால நமக்கு லங்ஸ்லயும் பாடி ஃபுல்லாவே வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிரும். இதுதான் இதோட ரீசன். தேங்க் யூ.